காலையில எழுந்ததும் நம்ம வீட்டு சமையலறையில இருந்து கேட்கிற விசில் சத்தம் தான் அந்த நாள்ல நம்மளுடைய அலாரம் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். நேரமில்ல, சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டே ஓடுற இந்த நவீன வாழ்க்கையில ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறது இல்லத்தரசிகளோட ஒரு உற்ற தோழன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நம்ம சாதம் வடித்து சாப்பிட்றதுனால நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அது நமக்கு நல்லதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதும் 3 விசில் வந்தால் போதும், பஞ்சு மாதிரி சாதம் ரெடி ஆயிடுது. ஆனால் இந்த வேகம் நம்மளுடைய உடலுக்கு நல்லதா, இது நமக்கு எதிர்வினையாக மாறுதா அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேரத்த மிச்சப்படுத்துறதா நினைச்சு, நாம ஆரோக்கியத்த அடகு வச்சுட்டு இருக்கோமா? அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய பாட்டி காலத்துல இருந்தே சோறு சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம். பெரிய பானையில அரிசிய வேக வச்சு, அது பக்குவமா வெந்ததும், அத சாய்ச்சு, வடிகட்டி, அதிலேருந்து வர்ற கஞ்சிய வடிச்சிடுறாங்க. இதுக்கு கஞ்சி வடித்தல் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. இது ஒரு சுத்திகரிப்பு முறைன்னு சொல்லலாம். அரிசியில இருக்கிற அதிகமான ஸ்டார்ச் அப்படிங்கிற மாவுச்சத்து அந்த கஞ்சியோட வெளியேறிடுது. ஆனா, நம்ம குக்கர்ல வைக்கிற தண்ணீர, அந்த குக்கருக்குள்ளே ஆவியாகி, மறுபடியும் அந்த அரிசிக்குள்ளே திணிக்கப்படுது. வெளியேற வேண்டிய கெட்ட மாவுச்சத்து சாதத்திலேயே தங்கிடுது. இத சாப்பிடுறதுனால, மறைமுகமா சர்க்கரைய அள்ளி சாப்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சாலைகள்ல நடக்கிறவங்க பாதி பேர் அதிக உடல் எடையோட இருக்கிறத நாம பார்க்க முடியுது. நான் அளவா தான் சார் சாப்பிட்றேன், ஆனா வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நான் சாப்பிட்ற இந்த குக்கர் சாதம் தான். இதுல தங்கியிருக்கக்கூடிய அதீத கார்போஹைட்ரேட் நம்ம உடல் கொழுப்பா மாறுது. இதுவே நம்மளுடைய உடல் பருமனை அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. நம்மள சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய் மற்றும் இதய நோயாளிகளாக மாற்றுது. பிஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடையை சீராக பராமரிக்க முடியாமல் போறதுக்கு இந்த சமையல் முறை முதல் எதிரி அப்படின்னே சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியவங்களுக்காவது வேலை அலைச்சல் அப்படின்னு கொஞ்சமாவது உடல் உழைப்பு இருக்கு. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்கூல் விட்டா டியூஷன், டியூஷன் விட்டா மொபைல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல முடங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாவுச்சத்து நிறைய குக்கர் சோற நம்ம குடுக்குறது எரியிற தீயில எண்ணெய் ஊத்துறது மாதிரி. சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு உடல் பருமன் ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா அமையுது. மாற்று வழி இதுக்கு என்ன பண்ணலாம்? உடனே குக்கரை தூக்கி குப்பையில போட சொல்லங்க. பிரியாணி மாதிரி உணவுகள சமைக்கும்போதோ, அல்லது அவசரமான நாட்கள்ல நம்ம குக்கர பயன்படுத்துறதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனா, தினசரி மதிய உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்தின் ஆதாரம். அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு பாத்திரத்துல வடிச்சு சமைக்கிற பழைய முறைக்கு மாறுறது புத்திசாலித்தனம், ஆரோக்கியமானது. வடிச்ச சாதத்துல நார்ச்சத்து மட்டுமே மிஞ்சும் அப்படிங்கிறதுனால, அது செரிமானத்திற்கு ரொம்பவே நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.